ஹலோ குட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம இது வரைக்கும் லா வரிசை பார்த்துருக்கோம். இன்னைக்கு வா வரிசை பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? பாருங்கள், இவ் ப்ளஸ் ஆ வா. வானா வண்டி, ஏதோ ஒரு வண்டி, ஓகேவா? ஸோ வா எப்படி எழுதணும்? முதல்ல ஒரு ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு வளைவு, அதுக்கப்புறம் கோடு, இன்னொரு கோடு போட்டால் வா. சொல்லுங்கள். வா வா. இப்போ உங்கள் ஸ்லேட் எடுங்க, உங்கள் ஸ்லேட்டில் எழுதலாம். வா வா. சவுண்டாக சொல்லுங்கள். வா 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 வா. ஓகே, அடுத்தது இவ் ப்ளஸ் ஆ வா. வானா வாத்து, வாழை, வாகனம் சொல்கிறோம் இல்லையா? அந்த வா நெடில் வா. ஸோ வா எப்படி போடணும்? முதல்ல வா போட்டுட்டு பக்கத்தில் துணை எழுத்து போட்டால் பா. சொல்லுங்க. வா வா. இப்போ உங்கள் ஸ்லேட் எழுதலாமா? வா 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 வா. ஓகே, அடுத்தது இவ் ப்ளஸ் இ வி. வினா வில் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. வி எப்படி போடணும்? வா போட்டுட்டு கீழே ஒரு கோடு போட்டோம்னா வி. இப்போ உங்கள் ஸ்லேட் எழுதலாமா? எழுதுங்க. வி சொல்லிக்கிட்டு எழுதுங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது நீங்கள் நல்ல தரவாக எழுத்துக்களை தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தமிழ் படிக்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம எழுத்துக்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? கொடுக்குற எழுத்துக்களை, கொடுக்குற வரிசைகளை அழகாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குண்டான கரெக்டான வடிவத்திலையும் கரெக்டாக எழுத்துக்களை நீங்கள் கண்டுபிடிச்சி படிச்சிங்க அப்படின்னா தமிழ் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்த எழுத்து வி. இவ் ப்ளஸ் இ வி. வீனா வீடு. இப்போ நம்ம இருக்கோம்ல, எல்லாரும் வீட்டில் தானே இருக்கோம். ஸோ அந்த வீடு. வி எப்படி போடணும்? வா போட்டுட்டு மேலே சுழிச்சோன்னா வி. சொல்லுங்க. வி எழுதுங்க. இப்போ வி 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 வி. ஓகே, அடுத்தது இவ் ப்ளஸ் ஊ ஊ. ஊனா என்னது? தீவு அப்படி சொல்கிறோம்ல, அந்த ஊ. வா போட்டுட்டு கீழே ஒரு கோடு கிழிச்சோன்னா ஊ. சொல்லுங்க. ஊ. உங்கள் ஸ்லேட் எழுதலாமா? வாங்க. ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ. ஓகே, அடுத்தது இவ் ப்ளஸ் ஊ ஊ. வழூர், அதாவது ஒரு ஊருடைய பேர் ஊல முடியுது, அதுதான் சொல்கிறாங்க. ஊ எப்படி எழுதணும்? வா போட்டுட்டு கீழே சுழிச்சணும். கீழே சுழிச்சோன்னா மேலே சுழிச்ச வி, கீழே சுழிச்ச ஊ. இப்போ உங்கள் ஸ்டேட் எழுதலாமா? நாங்கள் எழுதுவோம். ஊ ஊ சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஊ ஊ ஊ ஊ ஊ. ஓகே, அடுத்த எழுத்து இவ் ப்ளஸ் ஏ வே. வேனா வெண்டை, அதாவது நம்ம சாப்பிடுவோம்ல அதோடைய காய்த சொல்கிறாங்க. ஒத்த சுழி கொம்பு வா போட்டால் வே. ஒத்த சுழி கொம்பு வா போட்டால் வே. ஒத்த சுழி கொம்பு வா போட்டால் வே. உங்கள் ஸ்லேட்டில் எழுதலாமா? எழுதுங்க. வே வே வே.
சொல்லிக்கிட்டே எழுதுங்க, சவுண்டாக சொல்லிக்கிட்டே எழுதுங்க. வே 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 வே. ஓகே, அடுத்தது இவ் ப்ளஸ் ஏ வே. வேனா வேல், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம்ல வேல். அதான் சொல்லுங்க. ரெட்டை சுழி கொம்பு வா போட்டோன்னா வே. ரெட்டை சுழி கொம்பு வா போட்டா வே. ரெட்டை சுழி கொம்பு வா போட்டா வே. எழுதலாமா? இந்த ஸ்லேட் எடுத்து எழுதுங்க. வே சொல்லிக்கிட்டே எழுதுங்க. வே 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 வே. ஓகே, அடுத்தது இவ் ப்ளஸ் ஐ வை. வை அப்படிங்கிறது பறவை இல்லை ஒரு பொருளை வை அப்படி சொல்கிறோம்ல, அதுதான். ரெட்டை சுழினா வா போட்டா வை. ரெட்டை சுழினா வா போட்டா வை. ரெட்டை சுழினா வா போட்டா வை. இப்போ நம்ம ஸ்லேட்டில் எழுதலாமா? எழுதுங்க. வை வை சொல்லிக்கிட்டு எழுதுங்க. வை 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 வை. அடுத்தது இவ் ப்ளஸ் ஓ ஓ. ஓனா அறிவொளி அப்படி சொல்கிறாங்க. ஓ எப்படி எழுதணும்? ஒத்த சுழி கொம்பு நெடில் வா போட்டால் ஓ. சொல்லுங்க. ஓ ஓ. இப்போ நம்ம ஸ்லேட் எழுதலாமா? வாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஓகே, அடுத்தது இவ் ப்ளஸ் ஓ ஓ. ஓனா திருவோணம். கேரளா சைடில் திருவோணம் அப்படின்ட்டு ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க. அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டை சுழி கொம்பு வா போட்டா ஓ. ரெட்டை சுழி கொம்பு வா போட்டா ஓ. ரெட்டை சுழி கொம்பு வா போட்டா ஓ. சொல்லுங்க. ஓ ஓ ஓ ஓ. ஓகே, சொல்லுங்க. ஓ உங்கள் ஸ்லேட்டில் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஓ ஓ. அடுத்தது இவ் ப்ளஸ் அவ் வவ். வவ்வன்னா வவ்வால். வவ்வால் எப்படி எழுதணும்னா நைட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பறவைக்கு பேர் வவ்வால். ஸோ உங்கள் ஸ்லேட்டில் எழுதுங்க பார்க்கலாம். ஓகே, எழுதலாமா? வவ் சொல்லிக்கிட்டு எழுதுங்க. வவ் 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 வவ். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம்? வா வரிசை கற்றுக்கிட்டோம்ல. ஒரு முறை எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இவ் ப்ளஸ் ஆ வா. இவ் ப்ளஸ் ஆ வா. இவ் ப்ளஸ் இ வி. இவ் ப்ளஸ் இ வி. இவ் ப்ளஸ் உ ஊ. இவ் ப்ளஸ் உ ஊ. இவ் ப்ளஸ் ஏ வே. ஓகே, இவ் ப்ளஸ் ஏ வே. இவ் ப்ளஸ் ஏ வே. அடுத்தது இவ் ப்ளஸ் ஐ வை. அடுத்தது இவ் ப்ளஸ் ஓ ஓ. இவ் ப்ளஸ் ஓ ஓ. இவ் ப்ளஸ் அவ் வவ். ஓகேவா குட்டீஸ்? இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மெமரி கொண்டு வந்து நீங்கள் நிறைய எழுத்துக்கள் வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் சொல்லி சொல்லி பழகிக்கிட்டே இருங்க. சொல்லி சொல்லி பழகினா தான் உங்களுக்கு எழுத்துக்கள் வந்து மறக்கவும் மறக்காது, நல்ல ஞாபகத்துலேயும் நிற்கும். திருப்பி திருப்பி நமக்கு வந்து படிக்கிறப்போ நமக்கு அந்த எழுத்துக்கள் சீக்கிரமாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா குட்டீஸ்?